இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நல்வாழ்வு சுகிக்க துளிர்க்க மனதார நாங்க உங்களை வாழ்த்துறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளா இருக்கும். இந்த நாள் உங்களுடைய தோல்வியின் நாள் அல்ல. இந்த நாள் உங்களுடைய பலவீனத்தின் நாள் அல்ல. இந்த நாள் உங்களுடைய சங்கடத்தின் நாள் அல்ல. இந்த நாள் நம்புங்கள், நீங்கள் ஜெயிக்கிற நாள். இந்த நாள் உங்களுடைய வெற்றியின் நாள். இந்த நாள் நீங்கள் பறக்கிற நாள். இந்த நாள் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற, பெற்றுக்கொள்ளுகிற, அனுபவிக்கிற ஒரு நாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், நீங்க விரும்புற மாதிரியே இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான நாளாய் அமைய வேண்டுமேயானால், கூச்சப்படாம, அச்சப்படாம, வெக்கப்படாம, இன்னைக்கு நீங்க எதை செய்யணுமோ அதை தள்ளி போடாம தரமா, துணிந்து, தைரியமா, சிறப்பா செய்யுங்க. வேத புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, எதிரிகள் எங்களை தாக்கி விடுவார்களோ என்று சொல்லி எதிரிகளுடைய பாளையத்திற்கு செல்லாமல் இருந்த லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்களை பார்க்கிலும் சில குஷ்டரோகிகள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளுடைய பாளையத்திற்குள் சென்று துணிந்து அவங்க நல்ல செய்தியை சொல்வதற்காக அவங்க ஒரு எஃபர்ட் எடுத்தாங்களாம். வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கிற நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாள் நீங்கள் பாக்கியம் பெறுகிற நாள். இந்த நாள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நாள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய, வார்த்தையில் இருக்கக்கூடிய சில குஷ்டரோகிகள் துணிந்து 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முதுகு காட்டாம, சவால்களை பார்த்து மிரண்டு போகாம, பயந்து நடுங்காம, செய்ய வேண்டிய கடமையை கூச்ச அச்ச வெக்கமின்றி தரமா முன்னோக்கி சென்று செய்ய துணிந்தார்கள். ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனால் லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்கள், எதிரிகள் அழிச்சிருவாங்களோ, நம்மளை சிதைச்சிருவாங்களோ, நம்மளை பாதிச்சிருவாங்களோ, நம்மளை மிதிச்சிருவாங்களோ, நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிருவாங்களோன்னு சொல்லி பதைத்து பஞ்சத்திலும் தோல்வியிலும் துன்பத்திலும் காரிய கடமைகளை நிறைவேற்ற முடியாத பரிதாபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. வேலை செய்ய சோர்ந்து போகிறீர்களா? உங்கள் கடமையை செய்ய மிரண்டு போகிறீர்களா? அங்கு இருக்கக்கூடிய சில எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து முன்வைத்த காலை பின்னுக்கு வைத்து விடுகிறீர்களா? நாம் பறக்க முடியாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் ஜெயிக்க முடியாமல் போய்விடும் வாழ்க்கையிலே துணிந்து செல்லுங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். நான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. உங்க படிப்பு விஷயத்துல ஜெயிக்கணுமா? ரிஸ்க் எடுத்து படிங்க. உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணுமா? ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. உங்கள் எதிர்காலம் சக்சஸா இருக்கணுமா? இன்னைக்கு ரிஸ்க் எடுங்க. என்ன சவால் வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீதியின் வழியில, நேர்மையான வழியில, உண்மைத்தன்மையோடு, உத்தமத்தோடு உங்க உண்மையான உழைப்பை போட்டு, உங்க எஃபர்ட் எடுத்து நீங்க செய்ய வேண்டியதை பெஸ்டா செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், பெரிய பெனிஃபிட்ஸை நீங்க எடுப்பீங்க, பெரிய லாபத்தை எடுப்பீங்க. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சமா தான் இருக்கலாம், அந்த பலத்தோட போயிட்டு உன்னால எதை செய்ய முடியுமோ அதை பெஸ்டா செய்யி, நான் உன்னை அனுப்புறேன், நீ பராக்கிரமசாலி, உன் கூடவே இருந்து நான் பெரிய காரியத்தை செய்யறேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு செய்ய வேண்டியதை தரமா செய்யுங்க. தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், ஒரு 5 வருஷம் பொறுத்து பண்ணிக்கலாம், ஒரு 10 வருஷம் பொறுத்து பண்ணிக்கலாம், இப்போ எல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சோம்பலுக்குள்ளாகவே இருக்காதீர்கள். அவர்கள் குஷ்டரோகிகளாய் இருந்தாலும்
துணிந்து சென்று செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார்கள். புதையல்களை எடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு புதையல்களை எடுப்பீர்கள். நீங்கள் வெற்றிகளை எடுப்பீர்கள், நன்மைகளை எடுப்பீர்கள். மூளையில் முடங்கி விடாதிருங்கள். வீட்டிலேயே சும்மா உட்காந்து அப்படியே சோர்வா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் போன் எடுத்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நேரங்களையும் காலங்களையும் உங்கள் ஆற்றல்களையும் விரயமாக்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை புதைத்து வைக்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்பி முன்னோக்கி செல்லுங்கள். இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கிற நாள், இந்த நாள் நீங்கள் பறக்கிற நாள், இந்த நாள் நீங்கள் வெற்றி காண்கின்ற நாள். ஆகவே இன்னைக்கு இந்த காலையில சொல்லுங்க, இது என்னுடைய நாள், நான் இன்னைக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள், இன்றைக்கு நான் வெற்றியை பெறுகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியையும் அந்த சுகத்தையும் அந்த ஜெயத்தையும் அந்த பலத்தையும் அந்த செல்வத்தையும் அந்த மேன்மையையும் அந்த நெற்பெயரையும் எடுக்கிறதுக்கு என்ன உழைப்பு போடணுமோ, என்ன எஃபர்ட்டை போடணுமோ அதை செய்யுங்க. 100% சக்சஸ் நீங்க இன்னைக்கு எடுப்பீங்க. நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள் உங்களுடைய நாள், உங்களுக்கு வெற்றி நாளாய் அமைந்தருளும்படி உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். அநேக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய திருமண நாள்ல, பிறந்த நாள்ல எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா முடியாமல் போய்விடுகின்றது. அன்பானவர்களே, தவறாய் எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள்ல, திருமண நாட்கள்ல நாங்க உங்களுக்காக உங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தயவு செய்து 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் பெயர்களையும் உங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்களுடைய தேதி விவரங்களையும் தெளிவாக எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு 1 மாதத்துக்கு முன்பதாகவே தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை வாழ்த்த, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நாங்கள் வாஞ்சியோடு ஆவலோடு கூடவே நாங்கள் இருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் DA மோசே, அன்பு மகள் B ஏஞ்சல், அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் உலகநாதன், சகோதரி சாந்தி தம்பதியார், அன்பு சகோதரர் அருண் மற்றும் அவருடைய அன்பான மனைவி மீனா, அருமையான தம்பதியாரும் திருமண நாள் காண்றாங்க. அன்பு சகோதரர் K முருகன் ஜோசப், சிஸ்டர் லேயாள் தம்பதியாரும் இன்னைக்கு திருமண நாள் காண்றாங்க. அது போலவே டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை தினத்துல பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் K பிரிட்டோ வசந்த், பிரதர் பிரவீன், அன்பு சகோதரி சுதா தியாகு மற்றும் சிஸ்டர் J ஜபகீதா மற்றும் அன்பான பிள்ளைகள் அபிஷேக், BN கிருத்திக், நிதின் ராஜ் மற்றும் வர்ஷினி பிரீத்தி, இவர்களுக்காகவும் சேர்ந்து நாம ஜெபம் பண்ண போறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பரலோக தகப்பனே, ஒரு அருமையான நாளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், நன்மைகளை எடுக்கிற நாளாய், நற்செய்தியை அறிவிக்கிற நாளாய், ஆண்டவரே எதிரிகளின் பாளையத்திற்குள் சென்று அநேக உடைமைகளை ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் சம்பூர்ணமாய் எடுத்து அந்த நன்மைகளால் நிரப்பப்பட்டது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை அநேக நன்மையான உடைமைகளை எடுத்து அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தின் நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு அமைந்தருளும்படி ஆண்டவரே உடைய வல்லமையும் நன்மையுமான நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இன்றைக்கும் திருமண நாட்கள் காண்கின்ற, பிறந்த நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம்
ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த காலையிலே வளமான நலமான தரமான ஆசீர்களை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாக வருஷிக்க செய்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான சந்தோஷமான மகிழ்ச்சியான மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பெரிய பாசம் மிகுந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.